ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டப்பட்டு ஹானஸ்ட்டாக அந்த படத்தை எடுத்திருக்கோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ வாட்ச் அண்ட் பே ஆஸ் அ டோக்கன் ஆஃப் லவ். தேங்க்யூ ஸோ மச். வரல மச்சான், இப்படிதான் நான் இருக்கும் ஆரம்பம். இப்போ பரவாயில்லைங்க. I can't forget our TikTok memories, Daroshan. வந்துட்டேன் இரு சரி போவா. நம்ம 100 வருஷம் சந்தோஷமா வாழும் பிரீத்தி. ஐ ஸ்வேர். எனக்கு தெரியும்டா, பிகாஸ் our love is true. நான் உன்னை எந்த சுச்சுவேஷன்லையும் கைவிட மாட்டேன். சரி, இந்த பார்ட்டி முடிஞ்ச உடனே ஈவினிங் என் ஃப்ரெண்டோட ஹோட்டலுக்கு போய் நம்ம ஃபியூச்சரை பற்றி டீட்டெயிலாக பேசுவோமா? அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஹேய், என்ன இப்போ உன்னை அப்படியே அரிப்பு 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 என்ன வெயில்டா சாமி. அப்புறம் தம்பி, நீங்கள் பண்ணது ரொம்ப நல்ல நகைச்சுவை. அரேஞ்ச் மேரேஜை புட்டுக்கிட்டு கோட்டரும் கையுமா சுற்றிக்கிட்டு இருக்கான். இதில் நீங்கள் ஃபேஸ்புக்கில் காதலிச்சுட்டு புடுங்குவா போகிறீங்க. அடுத்த வாரமே ஒன்றா சுற்றுறீங்களான்னு பாடுறா. வந்துருச்சிங்க. சரி, எத்தனை மாதமா நீ அவளை ஃபேஸ்புக்கில் காதலிக்கிற? அது வந்து ஒரு 2 இல்லை 3 இல்லை 4 மாதம். டேய், நீயே யோசிச்சு பதில் சொல்லினுக்கிற. ஏய், பாடி போலாம். என்ன பயமா? நீ என்னம்மா சொன்ன? லவ் இஸ் ட்ரூவா? எப்படியும் ஒரு நாள் ஏதாவது மொக்க காரணம் சொல்லி அவனை நீ கழட்டி விட்டுருவ, இல்லை அவன் உன்னை கழட்டி விட்டுருவான். டேய், ஒழுங்கா உள்ள போயிடுங்க. நான் இப்பதான் ராவா குடிச்சிருக்கேன். உங்க மூஞ்சி மேலே வாந்தி எடுத்துருவேன்.
போ. டேய் கூட்டுன்னு போடா. டேய் கூட்டுன்னு போடா. போடா. ஆடி காம்பினேஷனை பாரு, பெரிய அண்டாக்குள்ள தம் தோண்டு ஸ்பூனை போட்ட மாதிரி. சே, கழட்டி விடுவோன்னு தெரிஞ்சோம், கூடவே இருக்கிறது செருப்பு மட்டும்தான். ஓய், ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சுட்ருக்க? நீ ரிலாக்ஸ் தர, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார், ஆ? எங்கள் ஃபேஸ்புக் கமிட்டட் மீட் இதான் இதானா? ஓகே ஃபைன். குழந்தைக்கு என்னம்மா வயசாகுது? ஆ, குழந்தையா? இது என் பாய் ஃப்ரெண்ட். பாய் ஃப்ரெண்டா? உன் பேர் என்னப்பா? ஆ, ஆ, ஆ. எவரெஸ்ட். போங்க. தேங்க்யூ 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 ஸோ மச். நன்றி நன்றி நண்பர்களே. தேங்க்யூ. ஓகே, ஃபர்ஸ்ட்லி இந்த யங் கப்புள்ஸ் எல்லாரும் எங்கள் கான்டெஸ்ட்டில் கலந்துக்கிட்டு செலக்ட் ஆகி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். வி ஆர் ஹாப்பி டு ஹேவ் யூ ஆல் யூர். என்ன மச்சீஸ், ஜோஷ் பார்த்தலையே? அது ஓகே ஓகே, ஜோஷ் பயங்கரமாக தான் இருக்குது, ஒத்துக்கிறேன். தட்ஸ் குட். முதல்ல உங்கள் எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். பிகாஸ் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. இந்த டேல நீங்கள் எல்லாருமே அவங்கவுங்க கமிட்மெண்ட்ஸ் வச்சுருப்பீங்க. இருந்தாலும் எங்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்குனீங்க பார்த்தீங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். தேங்க்யூ எவ்ரி ஒன். ஃபைன். உங்களோட ஃபேஸ்புக் லவ் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் மூலியமாகவே கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ப்ளூ ஷர்ட். ஓ சாரி, ப்ளூ கோட்டா? ஹாய் ப்ரோ. ஹாய் பிரதர். என் பேர் சதீஷ். ஓகே. இவ ரேஷ்மா. ம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஈரோட்டில் ஒரு ரேப் கேஸ் நடந்துச்சு. நீங்க எல்லாரும் அதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இவ தான் அதோட victim. அந்த ரேப் கேஸ்க்கான ஜஸ்டிஸ் இன்னும் கிடைக்கல. ஆனா இவ லைஃப்ல நான் ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஹென்ஸ் இட் ஹேப்பன் அண்ட் we are going to get married soon. Wow. Hats off. Thanks a lot. அந்த தேர்ட் ரோல இருக்கீங்களே பிரதர், நீங்க தான். சொல்லுங்க. நீங்க தான். கமான். ஹாய். ஹாய். எனக்கு லவ் ஃபெயிலியர் சார். ஓகே. பிளேடு வச்சுக்கிட்டு இந்த கையில் 5 கோடு போட்டேன், இந்த கையில் 5 கோடு போட்டேன். அதை தூக்கி அப்படியே ஃபேஸ்புக்ல போட்டேன். அதை ஃபேஸ்புக்ல பார்த்துட்டு இந்த மேடம் ஃபீல் ஆகி இந்த கோடெல்லாம் விட்டுடு, உன் வீட்டோட பின்கோடு சொல்லு அப்படின்னு சொல்லி என் தலையில இருக்கிற கோடே மாத்திட்டாங்க ப்ரோ. தேங்க்யூ. இன்ட்ரெஸ்டிங். உட்காருங்க. ஒரு பொண்ணுகிட்ட கேட்கலாமா? நீங்க தான். சொல்லுங்க. ஹாய் அண்ணா. சொல்லுங்க தங்கச்சி. எங்க வீட்ல எங்க மாமா பையனை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு ஒத்த கால நின்னாங்க. சரி. நான் ஃபேஸ்புக்ல ஒரு பையனை பார்த்து பிடிச்சு அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். செம்ம ஸ்மார்ட்டா இருப்பான். கடைசியில பார்த்தா எங்க மாமா பையன் கூட தான் நான் இவ்வளவு நாளா மெசேஜ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இவனோட டிபியையும் ப்ரொஃபைல் நேமையும் மாத்தி வச்சிருந்திருக்கானா? யோ, என்னையா இது? அங்க பின்னாடி இருக்க சகப்பு கோட்டவர்களே, ப்ளீஸ் நீங்க சொல்லுங்க. ஓ ஹாய். ஹாய், வணக்கம். இவங்க பேர் ஸ்ருதி. ஓகே. இவங்க ஏற்கனவே ஒருத்தங்க கூட கமிட் ஆகி அவன் இவங்களை ஏமாற்றி ப்ரெக்னென்ட் ஆகிட்டு போயிட்டான். இவங்க ரொம்ப டிப்ரெஸ் ஆகி ஒரு மாதிரி ஃபேஸ்புக்கில் நிறைய நெகட்டிவாக ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் பர்சனலாக அவங்கக்கிட்ட பேச ஆரம்பித்தேன். தென் வி ஃபெல் இன் லவ். வாவ். அப்போவே இது என் குழந்தையாயிடுச்சு. அப்போ உங்களுக்கு ஒரே குழந்தை தான் சொல்லுங்க. அப்படி சொல்ல முடியாது. இஃப் டைம் கம்ஸ் வில் ட்ரை ஃபார் அனதர். ஏய், ஜஸ்ட் கிடிங். கமெண்ட் இருக்க மாதிரியா தூக்கி அடிச்சிரும் பார்த்து. வணக்கம். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம்.
என்னோட பேர் முனிசாமி. இந்த பிள்ளை பேர் ஐயோ இங்கிட்டு இருக்கியா? எல்லாரும் ஷேர் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பிரதர், உங்களை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷம். சூப்பர். ஆக்சுவலாக நான் கிராமத்துலேருந்து வரேன். சொந்த ஊர் பெருநாளின்னு சொல்லி சின்ன கிராமம், அங்கேருந்து வரேன். என் லவ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, எங்கள் அண்ணன் மொபைல் வாங்கினா அப்போ ஃபேஸ்புக் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. சரி. எங்கள் அண்ணன் மொபைல்லேருந்து அப்படியே நானும் கொஞ்சம், ஏன்னா வயசு கோளாறு, அதனால் நானும் கொஞ்சம் தேட ஆரம்பித்தேன். தேடிட்டு இருக்கும்போது பார்த்தேன், பட்டுன்னு ஒரு மூஞ்சி பாரின் மூஞ்சி மாதிரி தெரிஞ்சுது. அப்புறம் நேரில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது எல்லாம் செம்பட்டி அடித்த மூஞ்சி அப்படின்னு. பேரை கேட்டிங்கன்னா பியூட்டியாலினி, நல்லா இருக்கே பியூட்டியாலினி அப்படின்னு சொல்லி நானும் ரெக்வெஸ்ட் கொடுத்தேன். நான் உண்மையை சொல்கிறேன், இதுவரை நான் போடுற இத்தினூண்டு துணியிலேருந்து இவ்வளோ பெரிய பேண்ட் சட்டை வர என்னோட புள்ள தான் இதுவரை எல்லாம். சூப்பர்யா, கிளாப் பண்ணுங்க. தேங்க்யூங்க. இப்போ நான் ஒரு ஃபேஸ்புக் லவ் எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட சொல்லலாம்னு ஆசைப்பட்றேன். உங்களை மாதிரியே ஃபேஸ்புக் மூலியமா காதலிச்சு இன்னைக்கு ஒன்றா இருக்க நிறைய பேர் கதையை கேட்டிருக்கேன். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். சொல்லலாமா? சொல்லுங்க ப்ரோ. ஓஹோ, இவரே இப்போ ஒரு கதையை சொல்ல போகிறாரா? ரைட்டு. போதாருங்க வந்தா சரி. சுபலக்ஷ்மி அண்ட் வெள்ளையப்பன். இன்னைக்கு காலையிலேருந்து என்னடே தெரியல, அப்பாவை பார்க்கணும் போலவே இருக்கு. நான் ஊருக்கு போய் பார்த்துட்டு வரலாம், இங்கேருந்து பக்கம்தான். ஆனா அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. எங்க அப்பாவை பார்க்கணும் போலவே இருந்துச்சுன்னா, எங்க அப்பா மாதிரியே நான் இங்க ஒருத்தர் டெய்லி பார்ப்பேன். எங்க அப்பா என்கிட்ட அடிக்கடி சொல்ற விஷயம், உலகத்துல அன்பு காட்டுறதுக்கு மட்டும் எல்லையே கிடையாதுன்னு. நீ எங்கேயாவது யாரையாவது ஏதோ ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறத பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட அன்பு காட்டி கொஞ்ச நேரம் ஆறுதலா பேசு. அது அவங்களுக்கு அந்த நேரம் ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குன்னு அடிக்கடி சொல்லுவார். சாப்பாடு நான் சாப்பிட்டேன்ப்பா. படிக்கிறியாப்பா? ஆமாம், நான் சிவில் இன்ஜினியரிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயா, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாரையா? உங்கள் பையனா? அப்பா, என்னோட பேர் வெள்ளையப்பன் தான்ப்பா. காட் ஹேஸ் பெட்டர் பிளான்ஸ்னு அடிக்கடி ராகுலன் என்கிட்ட சொல்லுவார். நம்ம யாரை எதிர்ச்சியாக லைஃப்பில் சந்திச்சாலும் ஒரு காரணம் இருக்குன்னு அன்றைக்கி தான் நான் உணர்ந்தேன். எனக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. எல்லாருக்குமே இருக்கும், ஆனால் எனக்கு அதை விட கொஞ்சம் அதிகம். அதுவும் எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு சூப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு. எங்கள் அப்பா மாதிரி ஒருத்தரை நான் முதல் தடவை பார்த்தேன்ல, அந்த விஷயம் மூலியமா தான் அழமாட்டேன். என் சுபா என்கிட்ட வந்தா, டேய் கண்ணாடியை பார்த்து போதும்டா வெள்ளையப்பா, அழகா தான் இருக்க. இவன் அட்ராசிட்டி தாங்க முடியல. ஆனா சுபாக்கு முன்னாடி ஒருத்தி இருந்தா, நான் அவளை உலகமா நினைச்ச தெரியுமா? அவ என்ன பண்ணான்னா, Just get out of my life. In fact, அப்போ ஒரு crush எனக்கு உன் மேல. அவ்வளவுதான். ஏய், சொன்ன புரியாதாடா உனக்கு?
உங்க அம்மா அப்பா கிட்ட போய் புதுசா ஒரு பையனை பார்த்துட்டா என்ன அவ கழட்டி விட்டுட்டான்னு போய் சொல்றா. அவ்வளவுதான். ஏய், டோன்ட் வேஸ்ட் மை டைம். நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். அது சொல்லதான் உன்னை இங்க கூப்பிட்டேன். எனக்கு இது டைம் பாஸ் தான்டா. உனக்கு பேபிஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல, உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். என் மேல வெறுப்பை காட்டி என்னை பிரிச்சிடாத ஸ்ருதி. இப்ப எதுக்கு நீ இப்படி சீன் கிரியேட் பண்ற? இங்க பார், இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. இட் ஹேப்பன்ஸ். ஆமா, ஓ 5 மாசமா உன்னை காதலிச்சல்ல, ஸோ இட் ஹேப்பன்ஸ். நம்ம ஃப்யூச்சரில் எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்க போகிறோன்னு பைத்தியக்கார மாதிரி யோசிச்சேன்ல, பைத்தியக்கார மாதிரி. ஸோ எஸ், இட் ஹேப்பன்ஸ். நானாக தான் உன்னை பார்த்தேன், நானாக தான் வந்து உன்கிட்ட பேசினேன், நானாக தான் வந்து உங்ககிட்ட என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டேன், ஐ லவ் யூன்னு சொன்னேன். நானாக தான் நம்ம 2 பேரும் கல்யாணம் படிக்கலாமான்னு கேட்டேன். அப்பெல்லாம் தலையாட்டேன். இப்போ இப்படி சொன்னா நான் என்ன பண்ணுறது ஸ்ருதி? அப்படியெல்லாம் பட்டனை அழிக்க முடியாது ஸ்ருதி. இத பாரு, பிராக்டிக்கலா யோசி. லைஃப்ல ஒன்னை விட ஒன்னு பெட்டரா தான் இருக்கும். ஹேய், என்னடி பிராக்டிக்கலு? என்ன பிராக்டிக்கலு? இந்த பாரு, சும்மா இந்த சினிமா டைலாக்லாம் அடிச்ச செருப்பால் அடிப்ப ஒன்று. செருப்பால் அடிப்பம் கிடிப்பன்னு அப்புறம் அசிங்கமாயிடும். அடிச்சிட்டேன். இதுக்கு மேல அசிங்கமாறதுக்கு என்ன இருக்கு? சரி, பிராக்டிக்கலா நானும் ஒத்துக்கிறேன். ஒன்னை விட இன்னொன்னு பெட்டரா லைஃப்ல அமையும். அதுக்காக ஒன்னு பெட்டரா அமையும் போது அந்த முன்னாடி இருக்க ஆப்ஷனை அப்படியே எதை பத்தி யோசிக்காம தூக்கி போட்டுருவீங்கல்ல? என்ன நீ பார்த்துட்டு இருந்திய அந்த பையன் கொஞ்சம் பர்சனாலிட்டியா இருக்கான். பர்சனாலிட்டிக்கும் மனசுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அது கூட போயிடும். ஆனா இது எங்க அம்மா அப்பா எனக்கு 1000 பொண்ணை பார்ப்பாங்க. இந்த அழகு அறிவெல்லாம் தாண்டி எனக்குன்னு உண்மையா இருக்க மாதிரி ஒரு பொண்ணு. ஆனா நானே ஒரு பொண்ணை பார்த்து அவளை மட்டுமே உண்மையா காதலிச்சு என்னை பத்தி அவகிட்ட சொல்லி அவளை பத்தி அவ என்கிட்ட சொல்லி எங்க 2 பேருக்குள்ளேயும் அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுற என்ன மாதிரி பசங்களுக்கும் பொண்ண மாதிரி இல்லாத பொண்ணுங்களுக்கும் நீங்க இப்படிதான் உண்மையா இருப்பீங்கல்ல? டேய், நீ ஏன்டா ஃபீல் பண்ற? விடு, உன்னை விட அவங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் கிடைச்சிருக்கா. நம்மள நேர்ல வர வச்சு அசிங்கப்படுத்துற பாத்தியா? இனிமே யாரையாவது பிடிச்சிருக்குன்னு சொல்லுவ? நமக்காக ஒருத்தி நம்மளை தேடி வருவாடா. இல்ல அவன் அனுப்புவான் உன் நல்ல மனசுக்கு. டேய், லவ் எப்படியோ லாஸ்டா மாறிடுச்சுடா. என்ன அது நமக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? இனிமே நம்ம யாரை தேடி போவேனாடா? என்ன போன்லயே வா. இல்லாட்டி நமக்கு உன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இதெல்லாம் உன்கிட்ட கேட்கவே மாட்டாளா? ஓ, இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாளா? சரி சரி, ஃபீல் பண்ணாதடா. லவ் யூ. இதேதானா? சரி, நாளைக்கு என்ன பிளான்? மெடிக்கல் ஷாப்க்கா? நான் ஏன் போகணும்? நீ தான் போகணும். ஏய், என்ன சுபானி? காலையிலேருந்து ஒரு ஃபோன் பண்ணல, ஒரு மெசேஜ் கூட பண்ணல. நான் உன் ஃபோனுக்கும் மெசேஜுக்கும் தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு உனக்கே நல்லா தெரியும்ல.
என்ன சுபா, ஒரு ஃபோனில் மெசேஜ் பண்ணு. ஆ? டேய் உன் சுபா தான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். வரியா எப்படி? லாக் பேட்டர்ன் வர போடலன்னு நினைக்கிறேன். ஐயோ அண்ணா ராகுல் வேணாம் அண்ணா ஃபோன் லாக் பட்டன் போடல அண்ணா வேணாம் அண்ணா டேய் அண்ணா சொன்ன கேள வேணாம் அண்ணா ப்ளீஸ் ஃபோன் பண்ணு ப்ளீஸ் அண்ணா டேய் சொன்னா கேளுடா. டேய் மெசேஜ் போட பாத்து இறா ஃபோன் பண்ணு. டேய் என்னடா சின்ன புள்ளத்தனமா. அப்பாடா சுபா தான். டேய் அண்ணா உன்கிட்ட சும்மா விளையாடுனேன்டா. விளையாட்டியா? அடுத்தவன் ஃபோன் எடுக்கிறியே, உனக்கு கொஞ்சம் கூட மேனஸ் இல்லையானே? இல்ல நானே காலையில இருந்து சுபா ஒரு ஃபோன் பண்ணல, ஒரு மெசேஜ் கூட பண்ணல, கான்ல இருந்தேன். நீ வேற. சரிடா சும்மா ரொம்ப பண்ணாதடா. சரி ஓகே, இன்னைக்கு வேற சாம்பார் தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு. இன்னைக்கும் சாம்பார் தானா? சரி அதை விட இப்போ ஃபைனல் செம் ஸ்டடி ஹாலிடேஸ் தானே, அப்படியே ஊருக்கு போய் ரிலாக்ஸ்டா படிச்சுட்டு அப்பா அம்மா பார்த்துட்டு வரலாம்ல. வேணாம் நான் எக்ஸாம்லாம் முடிச்சிட்டு சுபாவோட ஒண்ணா சேர்ந்து தான் ஊருக்கு போய் அம்மா அப்பாவை பார்ப்பேன். டேய் அப்ப படிச்சு பாஸ் ஆறதா இல்ல? இல்லடா சாரி இல்லடா. இல்லப்பா ஆணவத்துல ரொம்ப ஆடாதடா. ஒரு வேளை புட்டுக்குனாலும் புட்டுக்கோ, கடைசில அண்ணன் தான் வருவேன் பாத்துக்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீ கம்னரு என்னத்த கம்னு இருக்குது? அட்வைஸ் பண்ண இங்க வேண்டியது பாரு, ஒரு நயன்தாரா, ஒரு காஜல், ஒரு கீர்த்தி சுரேஷ், ஒரு சன்னி, இந்த மாதிரி கலர் கலரா இருக்க வேண்டிய இடத்துல எழுத்துக்களா ஒட்டி வச்சிருக்கான். என்னத்த சொல்றதோ. ஃபார்வர்டா என்னன்னு பாப்போம். ஒரு வாய்ஸ் கை ஸ்டார்ட் பண்ணாலே கிஸ் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்கா அந்த மூட் வந்து. இல்லங்கம்மா, ஒரே ஒரு நபரா இல்ல வந்து வாரம் வாரம் ஆள் மாறிடுமான்னு கேக்குறேன். ஆமாங்க சார், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஏதோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி அதுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணோம்னா அது வீக்லின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரிங்கம்மா, ஆனா வந்து நீங்க வெள்ளைப்பா டேய் என்னடா ஆச்சு? வெள்ளைப்பா டேய் சொன்னா கேளுடா, கதவு திறடா வெள்ளைப்பா. டேய் வெளியே வாடா, கதவு திறடா முதல்ல. டேய் என்ன ஆச்சு? உள்ள என்னடா பண்ற? கதவு திறடா. என்னன்னு சொன்னா தானடா தெரியும். டேய் எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? வெளியே வா. நீங்க போங்க, நான் வரல. நீங்க போங்க. நீ பாட்டு உள்ள அழுதுட்டு இருக்க, என்னடா அர்த்தம்? என்னன்னு சொல்றா? நான் வர மாட்டேன். எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க. டேய் சரி 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 போங்க. நீங்க அழாத நீ வா. என்னடா வெள்ளையப்பா? டேய் என்னன்னு சொல்றா? டேய் ஒரு நிமிஷம் என்னன்னு சொல்லு இப்போ. டேய் கேட்டுட்டே இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க. டேய் என்ன பண்ற? வெள்ளையப்பா சொன்னா கேளு. எங்கடா போற நீ? சொன்னா கேளுடா. நான் சும்மா இருக்கேன். வெள்ளையப்பா பேசிக்கலாம்டா. என்னடா பண்ற பைத்தியம் மாதிரி? விடுங்க. டேய் அண்ணே, நான் வரதுக்கு ஒரு மாசத்துக்கு மேல ஆகும். என்னடா வேற எந்த கேள்வி கேட்காதீங்க. விடுங்க. டேய் கொஞ்ச நேரம் நீ அண்ணன் கூட உட்காந்து பேசுறா, பாத்துக்கலாம். டேய் டேய் வெள்ளையப்பா
தேடி வருவாடா. இல்ல அவன் அனுப்புவான் உன் நல்ல மனசுக்கு. மிஸ்டர் ஒயிட். இவள் யாரோ நான் பார்க்கிறேன், எதுவுமே புரியவில்லை. பல கேள்வி என்னை கேட்கிறேன், விவரமும் தெரியவில்லை. பல்லாங்குழி கண்ணுக்குழி கண்ணு மொழி திண்டாடுதே. எந்த வழி சொந்த வழி, வந்த வழி ரெண்டாகுதே. ஓஹோ 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 ஓஹோ. எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீ பண்ற சின்ன சின்ன விஷயம்லாம் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது. லுக்ஸை நான் என்னைக்குமே பார்க்க மாட்டேன், ஆனா உன் உண்மையான மனசு என் கண்ணுக்கு உன்னை அவ்வளோ அழகா காட்டுது. இதோ கொஞ்ச நாள் பழகினதுலே நெருக்கமான மாதிரி ஒரு ஃபீல். என்னன்னே தெரியல. ஐ எம் நாட் ஏபிள் டு ஸ்லீப். ராகுல்ண்ணே, எங்கண்ணே இருக்க? ஆபீஸ்ல தான்டா. அண்ணே, மணி 12 மேல ஆகுதுண்ணே. ஹாப்பி பர்த்டேடா. ஐயோ, ஹாப்பி பர்த்டேலாம் இருக்கட்டும். கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சிருக்கேன். சாப்பாடெல்லாம் வேஸ்டா போயிருண்ணே. வாண்ணே சீக்கிரம். சாம்பார் சோறு தானே? ஆம். சுபா, Happy birthday, Mr. White. God bless you. Love you. Take care. ஊருக்கு போகணும் மாப்ள. நான் ஸ்டடி ஹாலிடேஸ்க்கு இங்கே இருந்துட்டு ஒரேடியா எக்ஸாம் முடிச்சுட்டு போகலான்னு பார்க்குறேன். ஓகே மச்சான், அதுவும் கரெக்ட் தான். டே மச்சி மச்சி, நான் அப்புறம் கால் பண்ணுறேன்டா. ஏன்டா? எதுக்கு? டே மச்சி, நான் அப்புறம் அடிக்கிறேன்டா. வெயிடா. சரி சரி ஓகே. ஹாய் மிஸ்டர் ஒயிட். ஹாய் சுபா. சும்மா தான் கால் பண்ணேன். நான் இதை எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. நீ எப்படி எடுத்துப்பேனும் தெரியல. ஆனா தப்பா மட்டும் நினைச்சுக்காத. எனக்கு சொல்ல வார்த்தையே வரல. முடிஞ்சா FB ஸ்டேட்டஸை கொஞ்சம் பாரு. பை. Hey, in relationship with வெள்ளையப்பன் அருணாச்சலம்னு போஸ்ட் பண்ணியிருக்கேன். சுபா, எனக்கு புரியல சுபா. சுபா, என்னோட அப்பியரன்ஸ் இங்க பாரு சுபா, நான் உனக்கு கலர் கூட இல்லை. ஹேய், எப்படி உனக்கு இந்த வெள்ளையப்பனை பிடிச்சது? ஐ காண்ட் ஈவன் பிலீவ் திஸ் சுபா. ஆனா சுபா, தயவு செஞ்சு விளையாட்டுக்கு மட்டும் இப்படி பண்ணாத சுபா. நான் ரொம்ப எமோஷனல் டைப். உங்க வீட்டில் என்ன ஏத்துப்பாங்களா? இங்க பாரு, உண்மையிலே
உனக்கு என்ன பிடிச்சிருந்தா ஓகே, இல்லைனா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். ஐ டு லவ் யூ சுபா. நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, appearance-லாம் நான் பார்க்க மாட்டேன்னு. A beautiful appearance will last for just a few decades, but a beautiful personality will last a lifetime. I love you. Bye. நீ அறிமுகமாகாத நான் இதுவரை எப்படித்தான் இருந்தேன் என மறந்தேனே. நாள் முழுவதும் உன் பேச்சு தான் நடக்குது இப்போது, ஏன் விடை தெரிந்தால் சொல்வேனே. பழகி பார்க்க வேண்டும், நெருங்கி பார்க்க வேண்டும், உருகி பார்க்க வேண்டும், கண்ணே வில்லங்கம் இல்லாமலே குரலை கேட்க வேண்டும், விரலை கோர்க்க வேண்டும், நிழலை சேர்க்க வேண்டும், பெண்ணே கனவொரு கருவறையே. இந்நேரம் சுபா அங்க நான் என்ன பதில் சொல்லுவேணும்னு காத்துக்கிட்டு இருப்பா. இப்ப சுபா அங்க என்ன யோசிச்சுட்டு இருப்பா? நீ சிறு நேரம் தாமதித்தால் அறிவாய் என் சிறு இதயம் தாங்காதே. கை தலை தாங்க நான் ரசித்தால் புரிவாய் ஒரு முழு ஜென்மம் போதாதே. வேணுமா சொல்ல வேணுமா இந்த மௌனமே இன்று போதுமே. ஆழமா இன்னும் ஆழமா போக காலமே பாலம் போடுமே. காரமா நல்ல காரமா இந்த காதலின் ஆசையேறுமே. ஓரமா நெஞ்சின் ஓரமா சின்ன கிறுக்கனு பிடித்திடுமே. வேற சொல்லாம். டேய் உதய், நான் ராகுல் பேசுறேன். வெளியே போன பார்க்க வந்தான் இல்லையா? அவங்க வரலையே. சரி, இன்கேஸ் வந்தா மட்டும் எனக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணு கண்டிப்பா. ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல உதய், பிரச்சனைலாம் இல்ல. வந்தா மட்டும் எனக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணு. சரி ஓகே. மூர்த்தி, வெளியே போன பார்க்க வந்தானா? இல்லையா? சரி, இன்கேஸ் உன்னை பார்க்க வந்தா எனக்கு கொஞ்சம் உடனே ஃபோன் அடி. உடனே உடனே. சரிண்ணே. உடனே. இந்த ஃபோட்டோ தானே அண்ணே?
நம்ம எதர்ச்சியா பண்ற சின்ன சின்ன நல்ல விஷயங்கள்லாம் ஓஹோ எத்தனை பேரை யோசிக்க வைக்குதுல. டேய் ஒரு நாள் என்கிட்ட உட்காந்து புலம்புன்னு ஞாபகம் இருக்கா? எப்போ இது நடந்துச்சு? ஃப்ளாஷ்பேக்னா கீழே பார்க்கக்கூடாதா, அங்கே பார். டேய் சாவடிக்காதடா டேய். அழகா தான் இருக்கேன். சாயங்காலம் வெளில போகணும்டா. சீக்கிரம் அழுகுறா. அண்ணா எனக்கு லுக்ஸே இல்லைண்ணே. நீயே சொல்லு, நான் பார்க்க அழகா இருக்கேன். அழகை மட்டுமே வச்சுக்கிட்டு எத்தனை வருஷம் இருக்க முடியும்? இங்க பாருண்ணே, வயசானா கிழவன் கிழவிதான். ஆனா மனசு மட்டும் பியூர் ஒயிட்னே. அதனாலதான் வெள்ளைய பண்ணி எங்க அப்பா எனக்கு பேர் வச்சிருக்கான். மனச பாருக்கடி முதல்ல. கொஞ்சம் அழகும் நிறைய காசு இருந்தா மட்டும் போதும். ஐ லவ் யூ டா, நீ தான் எனக்கு எல்லாமே சொல்ல வேண்டியது. இங்க எந்த பொண்ணு இல்ல பையனை உண்மையா காதலிச்சிருக்காங்க? டேய் அறிவு டேய் என்னடா அசிங்கமா பேச வர? கடுப்பா இருக்குண்ணே. டேய் எவ்ரிதிங் டேக்ஸ் டைம் டா. God has better plans for you வெள்ளையப்பா. புரியுதா? தலைய ஆட்டு. எங்கடா போன? டேய் பாத்துடா, டக்குன்னு அடிச்சிருப்போம். நல்ல வேலை. அண்ணே எஸ். டேய் என்னடா அழப்போறியா? இல்லண்ணே, சுபா வீட்ல எங்க விஷயத்தை பத்தி பேசுனதுக்கு அவங்க வீட்ல ஓகே சொல்லிட்டாங்களாண்ணே. போ. இவ செட் ஆக மாட்டா, இவனும் வேஸ்ட். ஆஹா சரி, நானும் காலையில இருந்து உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். எதையோ வச்சு இப்படி நோண்டிக்கிட்டே இருக்கே, அது என்ன? ஏதா மேட்ரிமோனி சைட்டா? இது மேட்டர் மணி சைட்ரா. டிண்டர் ஆப்னு பேரு. கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. சரி, அப்படி இதுல என்னதான் இருக்கு? இதுக்கு டேட்டிங் ஆப்னு டீசெண்டாக ஒரு நேம் இருக்குடா. லோக்கலில் மேட்டிங்னு சொல்லலாம். அதாவது நம்ம ப்ரொஃபைல் அவன் கூட லிங்க் ஆகி மேட்ச் ஆச்சுன்னா நம்ம அவன் கூட மேட்ச் ஆடலாம். எப்படி? ஜஸ்ட் ஃபார் ஃபன்ரா. இன்ஃபேக்ட் எங்கள் ஆஃபீஸில் ஒரு பையன் வீக்லி ஒரு பொண்ணு கூட ஜாலியாக இருக்கனா பார்த்துக்கோயே. இதெல்லாம் தப்பு இல்லையாண்ணே? ஸோ நீ ஒருத்தன் தான்டா எல்லாத்தையும் தப்புன்னு சொல்லிக்கிட்டு விளக்கு என்ன? இங்கே தப்புன்றதாடா கரெக்டே. ஜஸ்ட் ஒன் லைஃப் டா, என்ஜாய். லூஸ் மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு. தப்புனா தப்பு தானே. இப்போ உங்களுக்கு ஒண்ணுனா நான் வந்து நிப்பேன், அதே எனக்கு ஒண்ணுனா நீங்க வந்து நிப்பீங்கல்ல. இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ண்ணே. இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்களும் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்களும் அவங்களுக்கு நீங்களும்ன்றது மட்டும்தான் லைஃபா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரிஜினாலிட்டியா இருக்கணும்ண்ணே. நம்ம அம்மா அப்பா அப்படி இருந்ததுனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் ஓரளவுக்காவது நல்லா இருக்கும். இந்த டிண்டர்லாம் விட்டுட்டு நமக்கு எவ ஒருத்தி பெட்டரா இருப்பான்னு பாருங்க. இல்லைனா உண்மையான மனசுக்கு அவனா பார்த்து ஒன்று அனுப்புவான். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி பேசிட்டு போறான்? ராகுல் டேய் மெதுவாடா. அண்ணா உங்ககிட்ட நெட் பேங்கிங் இருக்கா? நான் என்னோட அக்கௌண்ட்ல அட்டாச் பண்ணலண்ணே. இருக்குடா, இப்போ எதுக்கு கேட்குற? அண்ணே இதை பாருங்களேன், எஃபியில் ஒரு போஸ்ட்ண்ணே. இந்த பையனுக்கு ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு பணம் வேணும்னு போட்டிருக்கேண்ணே. என் வயசு தானே இருக்கும். இதுக்கு எதுக்கிட்ட அழுவுற? இதெல்லாம் நம்பாதடா, ஃபேக்காக இருக்கும்டா. எவனாவது ஏமாத்த போகிறான். ஒருவேளை உண்மையா இருந்தா ஃபேக்குன்னு நீ பார்க்குற. ஒருவேளை அந்த பையனுக்கு அப்படி நடந்துருந்தா என்ன கஷ்டத்தை அனுபவிப்பானோ நான் பார்க்குறேன். அண்ணே அப்படி அது ஃபேக்காக இருந்தாலும் பரவாயில்லண்ணே. நான் கண்ணால் பார்த்த ஒரு விஷயத்த என்னால் நெக்லெக்ட் பண்ண முடியலண்ணே. அண்ணே உங்ககிட்ட கொஞ்சம் காசு இருந்தால் போட்டு விடுனே. எங்கள் அம்மா எனக்கு ஊர்லேருந்து காசு அனுப்பிச்சதும் நான் உடனே உனக்கு கொடுத்துட்றேன் ப்ளீஸ்ண்ணே. அப்புறம் ஓ இஷ்டம்டா. சரி எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண போற? ஒரு 1000 ரூபாண்ணே. சரிடா. அக்கௌண்ட் நம்பர் என்ன? அண்ணே இதான் அக்கௌண்ட் நம்பர்ண்ணே. 1830 101 000.
ஃபோன் ஆன்ல இருக்கு. டேய் எங்கடா போன அறிவு கெட்டவனே? ஹலோ ஹலோ தம்பி அம்மா ராகுல், அம்மா அம்மா எப்படி இருக்கீங்கம்மா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? அம்மா நான் நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேம்மா. நீயும் ஊருக்கு வந்திருக்கலாம்ல. ஹலோ லைன்ல இருக்கியாப்பா? ஊருக்கு தான் போயிருக்கானா? அம்மா இல்லைம்மா, ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, லீவ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதான் வர முடியலம்மா. வெள்ளையப்பன் தூங்குறான்ப்பா. எழுப்பட்டுமா? இல்லைம்மா இல்லைம்மா வேண்டாம்மா, ஒன்றும் இல்லைம்மா. டிஸ்டர்ப் பண்ண வேணாம்மா, ரெஸ்ட் எடுக்கட்டும். அவன் எந்திரிச்சா நான் ஃபோன் பண்ணேன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. சரிப்பா. சரிம்மா, அடுத்த வாட்டி கண்டிப்பாக நான் லீவ் கிடைக்கும் போது கண்டிப்பாக வந்து பார்க்குறேம்மா. சரி ராகுல். சரிம்மா, எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க வீட்டில். சரிம்மா, வச்சிடறேம்மா. சரி. ஒத்தா அண்ணே, அம்மா சொல்லியிருந்தாங்கண்ணே நீங்கள் ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னு. எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லைண்ணே, அதான் ஊருக்கு போய் அம்மா அப்பா பார்த்துட்டு வந்தேன். அதுக்கேண்டா 10-15 நாளாக ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்த? எனக்கும் சுபாக்கும் கொஞ்சம் சண்டைண்ணே. டேய் என்னடா உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. அண்ணே, சுபா நாளைக்கு சென்னை வரலாம், என்னை ஈவினிங் மீட் பண்ணுறதா சொல்லியிருக்கா. ஓ அதான் தோற ஊர்லேருந்து உடனே கிளம்பி வந்துட்டீங்களோ? இங்கே பாரு, லவ் பண்ணா சண்டை வரதான் செய்யும், அதுக்குன்னு ஐயோ சும்மா. அண்ணே ப்ளீஸ், தயவு செஞ்சு அட்வைஸ் மட்டும் பண்ணி சாவடிக்காதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்றேன், எங்களுக்கும் தெரியும்ண்ணே. அதானே பெரியவன் சொன்னா கேட்க மாட்டீங்களே. ஒரே ஒரு காஃபி கிடைக்குமா? ஹே, நான் டிசம்பர் 9th ஊருக்கு வரேன், நம்ம மீட் பண்ணலாம். God has better plans for me, சுபா. இதே டிசம்பர் 9th போன வருஷம் என்னால் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு நாள். நீ என்னை மீட் பண்ண வரேன்னு சொன்ன அதே பார்க்கில் தான் போன வருஷம் எங்கடா போற? இங்க இருந்தேன். நான் இங்க தான்டா இருக்கேன். வேற ஆனா ஒன்றும் போயிடுறானே. அந்த பொண்ணு வேற இன்னும் காணும். சுபா வரணுமே. டேய் வெள்ளையப்பா வா, வாடா. வரேன் வா. டேய் இந்த பார், ரிலாக்ஸ்டா இரு, வந்துருவாடா. இல்லைண்ணே, அது வந்து அது இல்லைண்ணே, சுபா என்னை பார்க்க வரும்போது சரி நான் அவகிட்ட ஃபர்ஸ்ட் இந்த லெட்டர் கொடுக்கும்போது அவன் இந்த லெட்டரை பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்ணுவான்றது நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். அதான் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்குண்ணே. சரிடா வந்துருவாடா, வெயிட் பண்ணு. வருவா. இல்லைண்ணே, அந்த பக்கமாக போய் டைம் என்னண்ணே இன்னும் காணும். என்ன மட்டும் கேளு, எனக்கு என்ன தெரியும். ஒரு மணி நேரத்துக்கு சுபா அழுதுறாத. I love you, Mr. White.
நானும் தான். சரி, யூ ஹேவ் சம் கிஃப்ட் ஃபார் மீன்னு சொல்லியிருந்தியே, என்ன கிஃப்ட்? இந்த லவ் லெட்டர் தான் உன் கிஃப்டா? நீ ஃபர்ஸ்ட் படி. ஏய் படின்னு சொல்றல. நீங்க ராகுல் அண்ணா தானே? ஐயோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். சொன்னியாடா? நீ படி சுபா. கூல்ரா. என்னடா இது? என்னது இது? இதுக்காக தான் கொஞ்ச நாள் போன் ஆஃப் பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டியா? நான் உனக்கு இதுக்கு என்னடா பண்ண போறேன்? எதுக்காகடா? ஏன் அழாத சுபா. சுபா இங்க பாரு, யாருமே என்ன உன் அளவுக்கு லவ் பண்ணதில்ல. உன்ன மாதிரிலாம் அஃபெக்ஷனட்டா ஒருத்தி எனக்கு லைஃப்ல கிடைக்கவே மாட்டா சுபா. அது இங்க பாரு, இந்த மூஞ்சிக்கலாம் இல்ல இல்ல இல்ல, நீ ஜோக் தானே பண்ற, சும்மா தானே எழுதியிருக்க. ஐ நோ திஸ் இஸ் ஆல் ஜோக் ரைட்? உண்மைதான் சுபா. ஏண்டா இப்படி பண்ண? நான் உன்னை வெறுத்துறேனா என்ன? டேய் வெளியப்பா, என்னடா நடக்குது? அவதோ பேசிட்டு இருக்கா, நீ ஆமா உண்மைன்னு சொல்லிட்டு இருக்க. என்னடா? ஒண்ணுதான்டா கேக்குறேன். வெள்ளையப்பா. ப்ரோ ஏன் சைலண்டாகவே இருக்கீங்க ரொம்ப நேரம்? அதுக்கப்புறம் என்னதான் ஆச்சு? சாரி, நான் கொஞ்சம் வில்லேப்பன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சிட்டேன். சாரி. சுபா வரணும். ஐயோ, மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டானே. இன்னும் வரல. அண்ணே, ஏதோ பர்த்டே செலிப்ரேஷன் போலண்ணே. ஆமாண்டா, ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா செலிப்ரேட் பண்றாங்க போல. ஆமா, சுபா வந்துருவாள்ல? இன்னும் ஆளை காணோம், அதான் கேட்டேன். எப்பா டே, சுபா வருவா. எப்பா தெரியாம ஞாபகம் கொடுத்துட்டோம். இப்படி ஒரு சர்ப்ரைஸை நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலல்ல? நாங்க ஒரு 3 வீக்ஸா Facebookல ஃபேக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி அதுல உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் திரும்ப வந்து ஏத்துக்கிற மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணோம். அதனால தான் நீ இங்க வந்த. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த ஐடியாவை கொடுத்ததே நம்ம ஜெயந்த் தான். இன்னொன்னு, உன்னோட லவ் திரும்ப அக்செப்ட் பண்ணி ஏகப்பட்ட டெக்ஸ்ட் மெசேஜ்ல சாரி சொன்ன உன்னோட அரவிந்த் ராமகிருஷ்ணன் நம்ம சுந்தர் தான். சாரிடி, ரொம்ப சாரி. நான் எவ்வளவோ வேணான்னு தான் சொன்னேன். இவங்க தான் கேட்காம இப்படி பண்ணிட்டாங்க. சாரிடி. எல்லாரும் இங்க இருந்து போங்க. இங்க இருந்து தயவு செஞ்சு போறீங்களா? போங்க. இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் காணோம்.
Hi, Subha. Where are you? வாட்ஸ்அப்ல பிளாக்னு காட்டுதுனே. Switched off. Switched off. இல்லையப்பா. ஹே, நான் சென்னை வந்துட்டேன். வெயிட் ஃபார் மை என்ட்ரி. ஏய் ஏய் இங்க பாரு. அட டேய் வெள்ளையப்பா இங்க பாருடா. இல்ல வெள்ளையப்பா டேய். டேய் ஒண்ணும் இல்லடா. டேய் சொன்னா கேளுடா, அழாதடா. நான் இருக்கேன்டா. ஒண்ணும் ஆகலடா. சும்மா வந்துருவாடா. பாரு சொன்னா கேளு. பாரு அழாதடா. வெள்ளையப்பா சொன்னா கேளுடா. வெள்ளையப்பா டேய் Hey, hi, Subha. I have a gift for you னு சொன்னேன்ல, அதுக்கு தான் இந்த லெட்டர். என்னை பொறுத்த வரைக்கும் love is beyond sacrificing anything for a true heart. Love you, Subha. ஹாய்டா. நான் ரொம்ப நாளா உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சது இன்னைக்கு தான் சொல்ல தைரியம் வந்திருக்கு. உன்னை உண்மையா லவ் பண்ண மட்டும் பார்த்தாதடா, எனக்குள்ள இருக்கிற விஷயங்களையும் நான் உண்மையா ஷேர் பண்ணிக்கணும். அதான் லவ். பட் ஐ ஷுட் ஓப்பன் அப் அட்லீஸ்ட் நவ். I was born without a uterus and an underdeveloped vagina. MRKH syndrome. என்னால குழந்தை பெற்றுக்க முடியாது. Hi, Subha. I have a gift for you while you reach Chennai. அந்த கிஃப்ட் வேசக்டோமி சர்ஜரி. இது ஆண்கள் கருத்தடைக்காக பண்ணுறது. விந்து குழாயை அறுக்கிறதுக்கோ இல்லை கட்டி விடுறதுக்கோ பண்ணுறது. இதனால் காலம் பூரா உறுப்பு வழியாக விந்து வராமல் தடுத்துரும். 23 வயசில் இருக்கிற ஒரு நபருக்கு வேசக்டோமி பண்ண முடியாது. பண்ணக்கூடாதுன்னெலாம் எந்த சட்டமும் இல்லை. ஆனால் அந்த சர்ஜரி பண்ணக்கூடிய சர்ஜனை கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா நிறைய பேரோட மூன் ஸ்விங்ஸ் மாறிட்டே இருக்கும். ஒரு சில வருஷங்கள் கழிச்சு நாம் ஏன் இதை தேவையில்லாமல் பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெசக்டமிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வலி தீக்கிற மருந்து ஆஸ்பிரின்னு சொல்லுவாங்க. அதை எடுக்கிறத தவிர்க்கணும். மெயினாக நேப்ராக்சின், ஆட்ரில், இபுப்ரோஃபன் எட்ஸெட்ரா இதெல்லாம் சர்ஜரிக்கு 48 hours பிஃபோர் எடுக்கக்கூடாது. அண்ட் பிளாவிக்ஸோவாஃபின் இதை ஒரு வீக் பிஃபோர் நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஆகணும். யூ கேன் டேக் லைட் மெடிசன்ஸ், அதுவும் சர்ஜரிக்கு 30 minutes பிஃபோர் நீங்கள் எடுக்கணும். உங்களுக்கு லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து தான் சர்ஜரி பண்ணுவாங்க. 3 to 4 days ஆஃப்டர் த சர்ஜரி பெயின் இருக்கிற வரைக்கும் நாங்கள் சொல்கிற ப்ரிஸ்கிரைப்டு டேப்லெட்ஸை நீங்கள் போட்டுக்கலாம். டாக்டர் மிஸ்டர் வெள்ளையப்பன், உங்களுக்கு இப்போ கூட நிறைய டைம் இருக்குது. நல்லா யோசிங்க. இல்லை டாக்டர், எனக்கு அது வேண்டாம். ஐ டோன்ட் நீட் தட். நான் சுபாவியே குழந்தை மாதிரி பார்த்துப்பேன் டாக்டர். பட் வெள்ளையப்பன், ஆஃப்டர் த வெசக்டோமி சர்ஜரி உங்களுக்கு உணர்ச்சி மட்டும் தான் இருக்கும். உங்கள் ஸ்பெர்ம்ஸ்க்கு மேக்ஸிமம் 2 weeks மட்டும் தான் உயிர் இருக்கும். தென்
ஸ்பம்ஸ் பிளட்லேயே கலந்துரும். எனக்கு புரியுது டாக்டர். சரி, கொஞ்ச நாளைக்கு பைக்கில் ஓட்டாதீங்க. அண்ட் முக்கியமாக டோன்ட் லிஃப்ட் எனி ஹெவி வெயிட். இப்படி ஒரு பர்சனை நான் பார்த்ததே கிடையாது. லவ், எந்த காதலும் உண்மையான காதல் இல்லைன்னு நம்புறவன் நான். ஆனால் அதை உண்மையாக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் அப்படி இல்லை டாக்டர். இப்போ என் மூலியமா அவளுக்கு ஒரு உயிரை கொடுக்கறது மட்டும் லவ் கிடையாது. என்னைக்காவது சுபா அதை நினைச்சு ஃபீல் பண்ணானா அது எனக்கும் ரொம்ப வலிக்கும்ல. அந்த வலியை கம்பேர் பண்ணா இந்த வலி. பட் வெள்ளையப்பன், இது உங்க லைஃப். இல்ல டாக்டர், வேணாம் வேணாம். ஓகே, இதில் ஒரு சைன் பண்ணுங்க. இந்த இடத்துலயா? அண்ட் இதில் நீங்கள் பிஃபோர் ஆப்ரேஷன் எடுக்க வேண்டிய மெடிசின்ஸும் இருக்கு. யா ஓகே டாக்டர். ஐம் சாரி. பண்ணுங்க வெள்ளையப்பன். வெசக்டமிக்கு அப்புறம் கூட ஒரு மனுஷனுக்கு சீமன் ப்ரொடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிற நேரத்தில் தன்னுடைய ஹெல்த் கேர் ப்ரொவைடர் கிட்ட ஒரு 3 months டெஸ்ட் பண்ணணும். அந்த சீமன் டோட்டலாக இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த 3 மாதம் கம்பல்சரியாக டெஸ்ட் எடுக்கணும். அப்போ தான் அது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகும். அந்த கேப்பில் பர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸ் எடுத்துக்கிட்டா சேஃப். இந்த சீமன் ப்ரொடியூஸ் ஆகிறது 100%ல் 25% ஆண்களுக்கு நடக்கும். பேருண்டு பண்ணல. நீ ஏங்கல ஒரே அடியா வேணாம் தூக்கி போட்டுட்டேன். உன்னை விட அவளை அதிகமா காதலிக்கிறேன். அவ இம்பார்ட்டன்ட்னு சொல்லும் போது அதை கேட்ட எனக்கே அவ்வளவு வலிச்சதுன்னா அப்பா அவர் என்கிட்ட சொல்லும் போது அவளுக்கு இவ்வளவு வலிச்சிருக்கும். நாளைக்கு அவ கூட செக்ஸ் வச்சுக்காம என்னால வாழ முடியும். ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில என்னை அறியாம வேற யாருக்காவது துரோகம் பட்டனா இதுக்கு தெரியும். எங்களால வந்து எவ்வளவோ உயிர் பிறந்ததுக்கு காரணமே இல்லாம ஆசிரமத்துல, சிக்னல்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பிரயோஜனமே இல்லாம இயங்கிக்கிட்டு இருக்கு. அவங்களை மனசார விரும்பாத ஒரு பொண்ணு மேல எங்களை வேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு மேல எங்களை வேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. சின்ன குழந்தைகள் எது ரோட்ல தெரியற நாய் வரைக்கும் ஒன்றுத்தையும் விட அவங்களை வேஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு மற்றவங்களுக்கு வலிக்குதோ இல்லையோ எங்களுக்கு அவ்வளோ வலிக்கும். இப்படி எல்லாம் நடக்கும்போது எங்களுக்கு வாய் விட்டு அழணும் போல இருக்கும். அப்படி பண்ணவங்களுக்குள்ள இவ்வளவு நாள் இருந்திருக்கோமே அறிவிருப்பா இருக்கும். ஆனா எங்க சத்தம் வெளியே கேட்கறதே இல்லை. அது எங்களை மாதிரியே மறைச்சு போயிடுது. எங்க வலியும் வேதனையும் இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு. காரியம் முடிஞ்சு கைட்டு விட்டு போறது மட்டும்தான் அவங்க வேலை. ஒரு மிருகம் மாதிரி விருப்பமே இல்லாதவங்க மேல பாயும் போது அது முடியாம அந்த உயிர் செத்து போச்சுன்னா நாய் மாதிரி ஒன்னா உட்கார்ந்து அழுகிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நீ
இன்னொருத்துக்கு எங்களை தாங்குற சக்தி இல்லைன்னு தெரிஞ்சதும் எங்களையே தூக்கி போட்டுப்பாரு. உனக்கு எங்க சார்பா ஒரு பெரிய நன்றி. நாங்கள் உன்னை விட்டு இன்னும் கொஞ்ச நாளில் போயிடுவோம் வெளியப்பா. உன்னை நினச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. Six to 8 weeks after the surgery நீங்கள் உங்கள் சீமன் சாம்பிளை லேபுக்கு கொடுக்கணும். பிகாஸ் உங்கள் சீமனுக்குள்ளே இன்னும் ஸ்பம் இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் சின்ஸ் த சர்ஜரி நீங்கள் ஒரு 8லேருந்து 10 தடவை அட்லீஸ்ட் உங்கள் விந்தை வெளியேற்றணும். இவ இந்து பிகாம் ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கா. அவள் ஏன் அந்த இடத்துல வெள்ளையப்பனை பார்த்துட்டே இருந்தா? அவளுக்கும் அந்த வெள்ளையப்பனுக்கும் என்ன சம்மந்தம்? இந்து வெள்ளையப்பனை ஃபர்ஸ்ட் அந்த செக்ஸ் ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தா. இல்லை, ஐயோ வேணாம். ஐயோ இல்லை டாக்டர், கொஞ்சம். ஐயோ இல்லை டாக்டர், கொஞ்சம் நான் சொல்கிறது கேளுங்களேன். வெள்ளையப்பனை டாக்டர் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண பார்த்தாரு. ஆனால் வெள்ளையப்பன் அவன் மேலே அன்பு காட்டுற பொண்ணுக்கிட்ட அவனை உண்மையாக ஒப்படைக்கணும்னு பிடிவாதமாக இருந்தான். இந்துக்கு ஹாஸ்பிட்டலில் என்ன வேலைன்னு நீங்களே யோசிக்கலாம். மிஸ்டர் வெள்ளையப்பன், இந்து உண்மையாகவே ஒரு எம்ஆர்கேஹெச் விக்டிம். வெள்ளையப்பன் சுபாவை பற்றி டாக்டர்கிட்ட சொன்னதை எல்லாம் கேட்டான். அதை கேட்கும்போது அவளும் அவள் காதலன்கிட்ட அவள் எம்ஆர்கேஹெச்சால் பாதிக்கப்பட்டதை சொல்ல உடனே அவங்க மீட் பண்ண தருணம் ஞாபகம் வந்துச்சு. ஏண்டா லேட்டு? உனக்கு பிடிக்கும்னு ஒயிட் பெங்காலி ஸ்வீட் வாங்கி வச்சிருக்கேன். ஸ்வீட்ஸ்? ஏய், உனக்கு என்னடி பிரச்சனை? என்ன வேணும்? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க. கல்யாணம்? ஏய், கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் என்னடி பண்ணுவ? செக்ஸ் மட்டும் தான் எனக்கு அது ரிலேஷன்ஷிப். மட்டும் தான் லைஃப். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற யாரு கூட வேணாலும் செக்ஸ் வச்சுக்கோ. நான் உன்னை எதுவும் கேட்க மாட்டேன். இங்க பாருடா, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரியுமா? இப்படிதான் வாழணும்னு நான் சொல்லல, ஆனா இப்படியும் வாழலாம்ல. அப்படியே வாய் வச்சிருவேன். உனக்கு இத சொல்ல கூச்சமா இல்ல? எனக்கு உன் கூட இருந்தா மட்டும் போதும்டா. இது சொல்றதுல என்ன கூச்சம் இருக்கு? சாரி இந்து, ஐம் சாரி. என்னால அப்படி வாழ முடியாது. எப்படி வந்து இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்ற? நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ண தெரியுமா? தெரியும்ல, முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியதானே? சொல்றதுக்கு தைரியம் இல்ல அரவிந்த். இப்பதான் தைரியமே. Just stop it. Just leave everything. This is your bloody fucking fate. உன் கூட சேர்ந்து நான் என்ன இப்படி வாழணும்? கத்தாத அரவிந்த். இவ உனக்குன்னு ஒருத்த உன்ன மாதிரி அமைவான். அவன் கூட போய் வாழ. Just get lost. வெள்ளையப்பனுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்குன்றது மட்டும் அவளுக்கு அங்கே புரிஞ்சுது. குட் ஈவினிங் எவ்ரி ஒன். எங்கள் இன்விடேஷன் எடுத்து எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்க. யா, வில் டெஃபினெட்லி கிளியர் யூர் கன்ஃபியூஷன்ஸ். ஐம் டாக்டர் அரவிந்த், சைக்காலஜி ப்ரொஃபஸர் ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் காட் ஹேஸ் அ பெட்டர் பிளான். ஓகே, இது மேலோட்டமாக பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரியுது? எல்லாம் அவன் செயல் சார். சாரி, எல்லாம் அவன் செயல் சார். குட். ஓகே,
எல்லாம் அவன் செயல். ஓகே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே. நீங்க என்ன சொன்னீங்க? நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னேன் சார். நடப்பதெல்லாம் நன்மைக்கே. ரைட்? குட். ஓகே. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக பிரேக் டவுன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் பிரேக் டவுன் திஸ். God has better plans. ஓகே, உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பிளான். வாட் இஸ் அ பிளான்? நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி அதுக்காக அவர் அதை பேஸ் பண்ணி அட்வான்ஸாக பல அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறோம். இதை இன்னும் எப்படி சொல்லலாம்னா, ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நம்ம முன்கூட்டியே செய்கிற ஏற்பாடுகள் அப்படியே சொல்லணும். ரைட்? ஓகே. நம்ம எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்ணோன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க? என்னம்மா பிளானிங் பண்ணியிருக்காங்க. அதே நம்ம அந்த விஷயத்தை சொதப்பினோன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து சொல்லுவாங்க, பிளானிங்கே சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படியே ஒரு விஷயத்தை பக்காவை பிளான் பண்ணாலும் அது பிளான் பண்ணி நடக்குமா? ஓகே, சாரி. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு நீங்களே கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்களா? ஓகே, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நான் சொல்கிறேன். லவ். உங்கள் எல்லாருக்கும் லவ் பிடிக்கும்ல? கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் லவ் பண்ணியிருப்பீங்க. அது ஒருத்தர் மேலே இருந்திருக்கலாம், இல்லை ஒரு பொருள் மேலே இருந்திருக்கலாம். கண்டிப்பாக we would have felt love for something or someone. அப்படி லவ் பண்ணுற விஷயம் நம்மளுக்கு கிடைக்கலாம், கிடைக்காமையும் போகலாம். கிடைச்சா வெரி ஹாப்பி, கிடைக்கலன்னா கிடைக்காத ஒரு விஷயத்துக்காக ஏன்டா இப்படி பண்ண? டேய் வெளியப்பா, ஏன்டா வெளியப்பா, எங்க உனக்கு இவ்வளவு தைரியம்? படுமா நாயே. நம்ம லவ் ஃபெயிலியர். அப்படிடா உனக்கு லவ்? உங்க அப்பா அம்மா கிட்ட என்னடா பதில் சொல்ல போற? ஏமாந்துட்டேன்னு சொல்ல போறேன். ஒருத்தங்களோட இமோஷன்ஸோட விளையாடுறதுக்கு எப்படி நம்ம மனசு வருது? அப்போ சுபா என்ன காதலிக்கலையா? அவ பேரு சுபலட்சுமி தானா, இல்ல வேற ஏதாவது ஒரு பேரா? இல்ல அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்காளா? என்னடா என்ன நடந்திருக்கும்? தப்புடா. நானும் என்ன எதுன்னு தெரியாம உன்ன வேற உசுமத்தி விட்டேனேடா. காதலிச்ச நானே ஏமாந்துட்டேன். கூட இருந்த நீங்க என்ன பண்ணுவீங்க? வலிக்குதுன்னு என்ன மாதிரி எத்தனை வேலையை போய் ஏமாந்துருப்போம். ஆனா நான் பரவாயில்லண்ணே, பரவாயில்ல. எப்படியும் செக்ஸ் மட்டுமே லைஃப் இல்லைண்ணே, அதெல்லாம் தாண்டி நிறைய விஷயம் இருக்கு. அது என்ன சும்மா ஜஸ்ட் கொஞ்ச நேரம் சந்தோஷம். ரொம்ப கஷ்டம். It will make them cry and your thoughts will go up to a type of person who will react. டேய் உனக்கு ஒரு லைஃபே எல்லாம் பண்ணிட்டேடா. கல்யாணம், குழந்தை, இப்படி எதுவுமே இல்லாத மாதிரி ஒன்று பண்ணிட்டேடா. யோசிக்காம ஓப்பனா போட்டு ஓடிடுவாங்க. நான் இப்ப ஏமாந்துட்டேனே, ஒன்றும் பண்ண முடியாது. அண்ணா இங்க பாரு, கல்யாணம் இப்படிதான் வாழணும்னு அவசியம் இல்லைண்ணே. இப்படியே வாழலண்ணே. நீ அடிக்கடி God has better plans for you. God has better plans for you சொல்லுவீங்க. இது எதனால இருக்கும்? இதான இந்த பெட்டர் பிளானு? ஒருவேளை அந்த ஆண்டவனே வந்து என்னால ஒரு குழந்தை வந்து அந்த உலகத்துல கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சிட்டான் போல. இங்க சில பேர் கேட்கலாம், இப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நான் செய்யற தண்டனைக்கான பனிஷ்மென்ட் கர்மாவா? நல்லது செஞ்சா சொன்னா ஏதோ உடம்புல துடியே இல்லாம அம்மனமா நிக்கிற மாதிரி இருக்குன்னு. God has better plans if you have good karma. நம்ம லைஃப்ல ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் ஒரு எந்த சிச்சுவேஷன்லையுமே யாருக்குமே கெடுதல் நினைக்கலன்னா that goodness will enhance our karma. MRKH, Mayer Rokitansky Custer Hauser syndrome.
எம்ஆர்கேஹெச் சிண்ட்ரோம்ன்றது ஒரு அரிய வகை நோய். முக்கியமாக பொண்ணுங்களுக்கு வரும். இப்போ ஒரு பொண்ணு பிறக்குதுன்னா அந்த பொண்ணுக்கு அவளோட பிறப்புறுப்பும் கருப்பையும் இல்லாமல் இருந்துச்சுன்னா, அல்லது அவங்க பிறப்புறுப்பும் முன்னேற்றம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த சிண்ட்ரோம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இது 10,000ல் ஒருத்தங்களுக்கு தான் வரும். இந்த நோய் முதல்ல ஒரு பொண்ணுக்கு 1829 வந்துச்சு. இந்த பொண்ணுங்களுக்கு அவங்க பிறப்புறுப்போட ஆழமே 2லேருந்து 3 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இது அவங்க பியூபர்ட்டி அட்டைன் பண்ணாமல் இருந்தாலோ இல்லை பீரியட்ஸ் வராமல் இருந்தாலோ தான் இது தெரிய வரும். அவங்க செக்ஸ் வச்சுக்கிட்டா அது சாவில் கூட போய் முடியலாம். இதுக்கு ட்ராக்ஷன் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதை சொல்லவே எனக்கு வார்த்தை வரல. மெயினாக இந்த சிண்ட்ரோம் அவங்கள மென்டலாக அஃபெக்ட் பண்ணி போதுண்டா சாமி அப்படின்ற அளவுக்கு ஆகிடும். நான் வர மாட்டேன். வர மாட்டேன். வர மாட்டேன். நிர்மலா ஆண்டி பையன் இந்துவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவன் இவளை விட 10 வயசு பெரியவன். அவளுக்கு பொறுக்கும் போதே யூட்ரஸ் இல்லையாண்டி. கீர்த்தனா சொன்னாமா உனக்கு அந்த மாதிரி நோய் இருக்காமே. ஏய் மச்சி, இது வெறும் யூஸ் அண்ட் த்ரோ. இந்த சிண்ட்ரோம் இருக்கிற பொண்ணுங்க அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியும். எப்படின்னா அவங்களோட செயல்பாட்டு கருக்கல்களில் கருவறை முட்டைங்களை செதுக்கிட்டாங்கன்னா அவங்களால ஈஸியாக குழந்தை பெற்றுக்க முடியும். இதை விட்ரோ ஃபெர்டிலைசேஷன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் IVF சரோகசின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ரெண்டும் எல்லா எம்ஆர்கேஹெச் இருக்கிற பொண்ணுங்கனாலையும் ஈஸியாக பண்ண முடியாது. பிகாஸ் இட்ஸ் எக்ஸ்பென்சிவ். ப்ளஸ் அது நிறைய இடத்துல லீகலாக இல்லை. அதோட ஒவ்வொரு ப்ரொசீஜரும் காஸ்ட்லியும் கூட. அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸில் கூட கவர் ஆகாது. இதை தவிர எம்ஆர்கேஹெச் சிண்ட்ரோம் இருக்கிற பொண்ணுங்க குழந்தை பெற்றுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு கருப்பை மாற்றம்னு ஒன்று இருக்குது. அதோட சக்ஸஸ் ரேட் அதிகமாகவே இருக்குது. ஆனால் இது உலகத்தில் இருக்கிற கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இருக்குது. ஸோ எம்ஆர்கேஹெச் சிண்ட்ரோம் இருக்கிற பெண்கள் இந்த வழியை மட்டுமே நம்பி இருக்க முடியாது. எல்லாரும் எல்லா விஷயத்தையும் லைஃப்பில் அப்படின்ட்டு ஈஸியாலாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. யார் வேணாலும் எப்படி வேணால் வாழுங்க. ஆனால் அடுத்தவன் அழவோ அழிய வச்சுட்டோ வாழக்கூடாதுன்றதை மட்டும் மனசில் வச்சுட்டு வாழுங்க. இப்போ கூட உங்களில் நிறைய பேர் கேட்கலாம், ரியாலிட்டியில் இப்படிலாம் கூட நடக்குமான்னு.
ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருக்க தான் செய்வான். இங்கே லைஃப்பில் யாருமே ஏமாறாமலாம் இல்லை. நீங்களாம் நினச்சிட்டு இருப்பீங்க நம்மளாம் ஏமாறாமல் இருக்கோன்னு. பட் இது வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் எல்லாரும் ஏமாந்துட்டு தான் இருக்கோம். நீங்கள் லைஃப்பில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கணும் அதுதான் ரியாலிட்டியாக மாறுது. இங்கே மற்றபடி ரியாலிட்டி யாரும் எங்கேயும் செஞ்சுலாம் வைக்கல. அதான் உண்மை. சூப்பர் ப்ரோ. எக்ஸ்பீரியன்ஸ் த ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ரியாலிட்டி. இதான் ஃபேக்ட். இப்போ நிறைய பேருக்கு காதல்னா ஏதோ ஒரு டைம் பாஸ் இல்லை ஒரு ஃபன் எலிமெண்ட்டாக போச்சுல. பொருத்தனோ இல்லை பொருத்தியோ அவங்க மனசை உண்மையாக நேசிக்கிறவங்க கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதான் உண்மை. மெச்சூரா ஒருத்தன் தன்னுடைய காதலுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணவன தான் இந்த உலகம் ஏமாலி, முட்டாள், இம்மெச்சூர்னு சொல்லும். பட் அவங்கள ஏமாத்தி அவங்களோட எமோஷன்ஸோட விளையாடுறாங்க பாருங்க, அவங்கள தான் இம்மெச்சூர்னு சொல்லுவேன். God has better plans for true-hearted people. So, let us please welcome the reality. இது உங்களுக்கு நீங்க படிங்க.
உண்மையாகவே லவ் பண்ணுறேன். உனக்கு ஓகேவா? இன்னும் கொஞ்சம் பவுடர் அடிக்கணும். என்னோட ஊர் சேலம். நான் இங்கே சென்னையில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அட் மேக்ஸ் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்றதே என்னோட ஃப்ளாட்ஸில் தான். வாழ்க்கையில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு அடிக்ஷன் இருக்கும். தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, ஸ்டஃப்பு, கோக்கைன், இன்ஜெக்ஷன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. பட் எங்களுக்கு இருக்கிற அடிக்ஷனே ஃபேஸ்புக் மூலியமாக வேறு ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி அவங்க எமோஷன்ஸோட விளையாடுறது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நாங்களும் ஒரு வகையில் ஏமாந்தவங்க தான். எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் லவ் ஃபெயிலியர். ஆனால் அந்த ஃபெயிலியருக்கான காரணம் மட்டும் ஒன்று தான், செக்ஸ். உண்மையாக காதலிச்சு ஏமாந்து போனோம். What the fuck is this, Priti? நீ 10 பசங்களோட கூத்தடிக்கிற வீடியோவை சின்ன சின்ன பையன்ல இது பல்லு போன கிழவன் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கான். சோ என்னது சோவா? என்னோட ஃப்ரெண்ட் அந்த லிங்க் அனுப்பி எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா பிரீத்தி? What about my life? இங்க பாரு நித்யா, இதெல்லாம் சகஜம். ஒரு வேகத்துல தப்பு பண்ணிட்டோம். அந்த கருவை கலைச்சிரு. கெட் a new life. மெச்சூர்டா இரு. உண்மையா ஒரு லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிற பசங்களோட ஏன்டி இப்படி விளையாடுறீங்க? நீ என்னமோ லைஃப்ல தப்பே பண்ணாத மாதிரி கோவப்படுற. ஒருத்திக்கு ஒருத்தனா மட்டும் இருக்கும்னு நினைச்சேன் பாத்தியா? அதான் நான் பண்ண தப்பு. நீ அவளுக்கு எவ்வளவு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்திருக்கன்னு அவ சொல்லியிருக்கா. என் பொண்ணு உண்மையதாப்பா பேசுவா. அடச்சி, அவ மேல தப்பான எண்ணத்தோட என் விரல் கூட பட்டதில்ல. அவ கண்ணாடி முன்னாடி நின்னா அவ மூஞ்சில யாரும் துப்ப வேண்டாம், அவளே துப்பிப்பா. சீ. ஏய், போட்டோ பார்த்தேன். என்ன போட்டோ? FB-ல நீ ஒரு பையனை கிஸ் பண்ற மாதிரி இருந்த போட்டோவை என்னோட டேக் ஆப்ஷன்ல பார்த்தேன். ஏய், அவன் என் தம்பி மாதிரி. அப்போ வீடியோல நீ அவன் கூட பண்ணதெல்லாம் தம்பி கிட்ட பண்ணதுன்னு நான் எடுத்துக்கவா? ஏய், என்ன பார்த்தா என்ன கிறுக்கு கூ மாதிரி இருக்கா? என்ன அக்ஷய், உன் ஆளு வாரத்துல 3 நாள் தண்ணி அடிக்கிற போல. டேய், தண்ணி அடிச்ச தப்பா? அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. அது மேட்டர் இல்லடா, ஆனா மேட்டர் ஆயிடுச்சே. வளராதீங்கடா. டேய், அந்த ஆடியோவை போடுங்கடா. தோ போடுறேன் மச்சான். ஹைடா சுந்தர், இன்னும் ஒரே ஒரு டைம். டேய், அவ வாய்ஸ் மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். வாய்ஸ் ஓகேடா, ஆனா நம்பர் இதுதானே. நாங்கள் ஒன்றா சேர்ந்தது ஃபேஸ்புக் மூலியமாக தான். வி ஹேட் லவ்னு ஒரு ஃபேஸ்புக் குரூப் இருந்துச்சு. அந்த குரூப் மூலியமாக தான் நாங்கள் 5 பேரும் ஒன்றா சேர்ந்தோம். லவ் அப்படின்ற பேரையே வெறுத்தோம். அப்போ தான் உண்மையான காதல்னு இங்கே எதுவுமே இல்லைன்னு தெரிய வந்துச்சு. அதுவும் மேக்ஸிமம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொஃபைலில் வேறு மாதிரி க்ரியேட் பண்ணி அவங்களையும் ஃபுல் பண்ணுறது. ஒரு விதத்தில் நியாயமாக இருப்போம். ஏமாற்றிட்டு அதை நாங்கள் தான் ப்ராங்க் பண்ணோம்னு அவங்ககிட்ட சொல்லிடவும் செய்வோம். எவனும் எதையும் சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டான்ற ஒரு கால்குலேஷன் எங்களுக்கு. எங்கள் ப்ராங்க்ஸும் அப்படி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போகலான்னு சேவலாம் பண்ணிட்டு வந்தேன். இப்படி ஏமாத்திட்டீங்களா? என்ன ப்ரோ விளாடுறீங்களா? கர்லிங் யாரு? கருப்பழகா, புச்சி குட்டி, அம்மு குட்டி சொன்னதெல்லாம் டூப்பா? பரவாயில்ல ப்ரோ, வாட்ஸ்அப்ல பேசின அந்த பொண்ணே டெய்லி ஒரு ஆடியோ அனுப்ப சொல்லுங்க. ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க? நம்ப மாட்டேன் ப்ரோ. சின்சியர் லவ் ப்ரோ. நானே அப்படி ஒருத்த வந்தா அலைய விடலாம் தான் பார்த்தேன். ஹரிஷன் ஒருத்த என்ன லவ் பண்ணவே இல்லையா? தேங்க்யூ. ஏன் ப்ரொஃபைல் மாதிரி கிரியேட் பண்ணி ஏன்டா அப்படி விளையாண்டீங்க? ஏய், அதெல்லாம் சும்மாடா. நல்ல வேலை அந்த பொண்ணு டேக் டிசி எடுத்ததால தப்பிச்சுது. ஏய், ரிலாக்ஸ்டா. ஏய், என்னடா ரிலாக்ஸ்? பிராங்க் அப்படின்ற விஷயம் ஒரு ஃபேஷனாகவே ஆகிப்போச்சு. எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் பிராங்க். ஒருத்தனையோ இல்லை ஒருத்தையோ நாங்கள் பிராங்க் பண்ண போகிறோம்னா நாங்கள் கிரியேட் பண்ணுற ஃபேக் அக்கௌண்ட்டை 3 மாதத்துக்கு முன்னாடியே போஸ்ட்டில் போட்டு அப்டேட்டில் வச்சுருப்போம். சிலது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சிலது டக்குனு மொக்கையாக ஆகிடும். ஹாய் 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 ஹாய். ஏய், ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன். ஹாய்டா. ஹாய். கரெக்ட் டைமில் என்ட்ரி குத்த. நான் நேத்தி தான் ஒருத்தனை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அதான் எனக்கு தெரியுமே. அவன் ரொம்ப நல்லவனாக இருக்கான்ப்பா. அப்போ ஈஸியாக ஏமாத்திலாம் சொல்லு. பின்ன நான் வழக்கம் போல் FB நியூஸ் ஃபீடில் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருந்தேன். என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஏதோ ஒரு ப்ரொஃபைல் ஃபுல்லாக லவ் கோட்ஸு வெள்ளையப்பன் அருணாச்சலம்னு போட்டிருந்தது. அப்போ தான் அநியாயத்துக்கு நல்லவன் மாதிரி ஒரு மூஞ்சியை பார்த்தேன். உடனே நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம்னு அவனுக்கு மெசஞ்சரில் ஒரு டெக்ஸ்ட்டை போட்டேன். பிரதர், நானும் சிவில் இன்ஜினியரிங் தான் படிக்கிறேன். இந்த ஃபைனல் செமஸ்டருக்கான நோட்ஸ் உங்களால் கொடுக்க முடியுமான்னு மெசஞ்சரில் கேட்டேன். அப்படி தான் அவன் அட்ரஸை பிடிச்சேன். ஏய், செம்ம மச்சான். அப்புறம் ஒரு 2-3 நாள் அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் பார்த்தா திடீர்னு ரோட்டில் சாப்பாடு இல்லாமல் திடீர்னு அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துனுக்குறான். நான் சுபாவோட ஃபோட்டோஸை வச்சு தான் விளையாட போகிறேன்.
அப்போ நான் தான் சுபாவோட வாய்ஸ். எக்ஸாக்ட்லி. ஆனால் இந்த வாட்டி பிளான் என்னமோ என்னதுதான்ப்பா. ஆனால் எக்ஸிக்யூஷன் நம்ம பாலாஜி. மாட்டான்டா. டேய் அன்னைக்கு ஏதோ பிச்சைக்காரனை செட் பண்ணி போட்டோ எடுக்க சொன்னேன், அதோட நிறுத்திக்க. சீக்கிரம் எடு. என்னப்பா 200 கிட்டத்தட்ட 100 ரூபா தர. இந்தாங்க. என்ன பாலாஜி ஃப்ளாப் ஆயிடும்னு பயப்படுறியா? பயம் இருக்கும்ல, போன வாட்டி ஒருத்தன் ஏமாத்தின சொல்லி மொக்க வாங்க நானே. டேய் இந்த வாட்டி பார்த்துலாம்டா. டேய் விக்கி கூட இருக்கனால உனக்கு அவ்வளோ தைரியமா? டேய் 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 அவன் பண்ணுவான்டா, நம்பிக்கை இருக்கு. என்னடா டேய், ஊ மூலியமாக தான் எனக்கு சுபாவே தெரியும். சுபா ஃபோட்டோஸை அவள் எஃபிலேருந்து சேவ் பண்ணி ஃபேக் ப்ரொஃபைல் ரெடி பண்ணிட்டேன். நல்ல வேலை அவள் ப்ரைவசி செட்டிங் எதுவும் வைக்கலடா சாமி. ஹாய் மிஸ்டர் ஒயிட். சும்மா தான் கால் பண்ண. இது எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. டே சைனா கண்ணு சொல்கிறேன் விக்கி. இங்கே பாரு, நான் இன்னைக்கு சுபாவோட டைமில் என்ன செக் பண்ணேன். அவளோட மெமரிஸில் அவளோட நாய்க்குட்டி செத்த நாள்னு போட்டிருக்கு. ஸோ நீ என்ன பண்ணுற, இன்னைக்கு நைட்டு நீ அவளை நேரடியாக வீட்டில் போய் பாரு. அதுக்கு முன்னால் உன்னோட வாட்ஸ்அப்பை பாரு. ஏய் என்னடியாச்சு, ஏன் அழுவுற? இன்னைக்குதான் டாமி செத்த நாள். நான் அவனை எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா? என் ஃப்ரெண்டோட பெட்டுக்கு நாளைக்கு பர்த்டேவா, அதனால அவனுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் உள்ள எல்லா பெட் லவர்ஸையும் ஒரு வீடியோ எடுத்து விஷ் பண்ண சொல்லி கேட்டிருக்கான். அந்த பெட்டோட பேரு வெள்ளையப்பன், செல்லமா மிஸ்டர் ஒயிட்டான். என்னடா பேர் இது? So cute. செல்லோ. Happy birthday, Mr. White. God bless you. Love you. Take care. டேய் மச்சான், சுபா கிட்டேருந்து வெள்ளையப்பனை விஷ் பண்ணுற மாதிரி வீடியோ வாங்க அனுப்புனியே, பேசுகிறப்ப வாய்ஸை வச்சு அவன் கண்டுபிடிச்சானா? பாலாஜி ஐ லவ் யூ ஸோ மச். நீ இல்லைன்னா என் வாழ்க்கை என்ன ஆகும் தெரியல. வாய்ஸ் எந்த மாதிரியா இருக்கு அனுப்பு. இட்ஸ் கிளாட்டஸ். அழும்போது தொண்டையில் இருக்க வோக்கல் கார்டு ஓப்பன் ஆகும்டா. ஏய் இரு இரு, கொஞ்சம் கரெக்டாக அந்த இடத்துல அதாவது பாருங்க. ஏய் புது புது புது. ஹாய். எப்படி சொல்றதுன்னு தெரியல. A beautiful appearance will last for just a few decades. மச்சி ஒரு நிமிஷம், நான் அப்புறம் கூப்பிட்றேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு நோய் இருக்கு நினச்சா என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு பார்ப்போம். டேய் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காடா. ஐ ஹாவ் அ கிஃப்ட் ஃபார் யூ while you reach சென்னையா? கிஃப்ட்டுன்றான், ஒன்றுமே புரியலையா? டீ ஃபோன் பண்ணுறான்னு நினைக்கிறேன், சுவிச் ஆஃப் பண்ணு. சொல்கிறேன் அக்ஷய். டே பாலா, விக்கி எங்க? அங்க ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் எதுவும் இல்லையாடா? ஒருவேளை விக்கி ஹே, அங்க என்னதானா பிரச்சனை? இவன் என்னடானா சூசைட் பண்ண போறேன்னு சொல்லி மேல போய் நின்னுட்டு இருக்கான். டேய் மச்சான் என்னடா பண்ற? அவன் டேங்க் மச்சான், மேல சொன்னா ஏறி கேளுடா. ரொம்ப நேரமா நின்னுட்டு இருந்தான்டா. நாங்க பாக்கும்போது தான் அவன் டேய், குதிக்க பைத்தியம் ட்ரை உனக்கு. பண்ணான். விக்கி. என்ன ஆச்சுன்னு சொல்ல. சாரிண்ண, எங்களை மன்னிச்சிருங்கண்ணா.
டேய் எவ்வளவு நேரம்டா சீக்கிரம்டா இப்படி எப்படி படுத்துட்டு இருக்குது எல்லாத்துக்கும் நாங்க தானே காரணம் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கல மன்னிச்சிருக்கல சாரிண்ண எனக்கு என்ன சொல்றதே தெரியலண்ண தப்பு பண்ணிட்டேனேடா தப்பு பண்ணிட்டேன் ஒரு உயிரில் இருக்கு பல உயிரை இழக்க வச்சிட்டேனேடா ச்சே கஷ்டமா இருக்குடா பாலாஜி அவர் என்னை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு 100 பேர் சாட்டையில் அடிச்ச மாதிரி இருந்ததுடா இதுக்கு நம்மளே நமக்கு தண்டனை கொடுத்துக்கணும்டா எவ்வளோ பெரிய சாடிஸ்டா நம்ம அருவருப்பா இருக்குடா நம்ம விளையாட்டுக்காக லவ்னா எல்லாரும் அதுக்கு தான் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டோம்ல இந்த லவ்க்கு சாக்ரிஃபைஸ் இன்னொரு பேரும் இருக்கு இங்கே நிறைய விளையாட்டும் இருக்காண்டா இருக்கான் பாலாஜி இதை பற்றி சும்மா கிட்ட நீ சொல்லிடுற பாலாஜி என்னால் அவ்வளோ ஃபேஸ் பண்ண முடியாதுடா பாலாஜி இதை மட்டும் என்னால் பண்ண முடியாதுடா ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா மச்சான் புரிஞ்சுக்கடா சத்தியமா முடியாது தப்பு பண்ணிட்டோம்டா அவன் மூஞ்சியே ஒருத்தன் நேரில் பார்க்காம அவன் மேல பைத்தியமா இருந்திருக்கான்றத அவன்கிட்ட சொல்லி ஆகணும்டா நான் அங்க போயிருக்க கூடாதுடா என்னால முடியாதுடா விக்கி டே பாலாஜி எனக்காகடா ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா டேய் இல்லடா விக்கி இது இன்னொருத்தரோட எமோஷன் நம்ம கொடுத்த லெசனா எடுத்துப்போ டேய் இது அப்படியே மறைச்சலாம்டா இதை சுபா கிட்ட சொல்லி வேற ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிட போதுடா இதை பெருசு பண்ணாம அப்படியே விட்டுலாம்டா விக்கி ஃபக்கிங் பாஸ்டர்ட்ஸ் ஏண்டா இப்படி ஒரு லைஃபோட விளையாடுறீங்க உங்கள மாதிரி ஆளுங்களால தாண்டா முக்காவாசி பொண்ணுங்களுக்கு கெட்ட பேரு சாரி சுபா ஒருத்தனோட லைஃபே அங்க போச்சுடா அவன் நானே நினைச்சதா இவ்ளோ பண்ணிருக்கான் இட்ஸ் ஹர்ட்டிங் மீ இன்சைட் அவனை நான் யாருன்னு கூட பார்த்ததில்ல எல்லாருமே இங்க மெச்சூர்ட் இல்ல பாலாஜி அவன் எமோஷன்ஸோட விளையாடி இருக்கீங்க உங்களுக்குலாம் மனப்பே இல்லடா இதெல்லாம் நீங்க தான் பண்ணீங்கன்னு தெரிஞ்சும் அவன் எதுவுமே பண்ணலன்னா அதுதான் அவன் உங்களுக்குலாம் போட்ட பிச்சை உங்களை ஒருத்தி ஏமாத்தினானா அவளை போய் செவில் மேல வைக்கிறது விட்டுட்டு இன்னொருத்தவங்க எமோஷன்ஸோட விளையாடுறீங்க இன்னோசன்ட் பீப்பிள் ஆர் நாட் ஃபூல்ஸ் அவங்க எல்லாருக்கும் ஒரு மனசு இருக்குன்னு நினைக்கிறவங்க அவனே உங்களை மன்னிச்சாலும் இந்த பாவம்லாம் உங்களை சும்மா விடாதுடா அவனை நான் பார்க்கணும்டா இந்த தப்பெல்லாம் பண்ணதுக்கு முக்கிய காரணம் நீங்க தான் எல்லாருக்கும் சொல்லாம சொல்லணும் அதை விட ஒரு பெரிய தண்டனை வேற எதுவுமே கிடையாது சாரி ஏதோ உடம்புல துணியே இல்லாம அம்படமா நிக்கிற மாதிரி இருக்குன்னு God has a better plan if you have good karma. This is your bloody fucking fate!
எல்லாருக்கும் வணக்கம். நாங்க தான் வெள்ளையப்பனோட சில குழந்தைங்க. அவன் எப்போ உண்மையான காதல் நினைச்சு ஒருத்திக்காக எங்களையே வேணான்னு சொல்லி தூக்கி போட்டானோ அப்பவே அவனுக்குள்ள இருந்த நாங்க மொத்தமா செத்துட்டோம். அவன் அந்த பொண்ணை பார்க்க போகும்போது அவன் ஏமாற போறான்றத எங்களால தாங்கிக்க முடியல. டேய் வெள்ளையப்பா, நம்ம லவ் பண்ண விஷயம் நம்மளுக்கு கிடைக்கலங்கிறது இல்லை லவ் ஃபெயிலியர். நம்ம லவ் பண்ண விஷயத்து மேலே வச்சுருந்தோம் பாருங்கள் லவ், அந்த லவ் இல்லாமல் போகிறது தான் லவ் ஃபெயிலியர். ஸோ வாட் இஸ் லவ் ஆர் லவ் ஃபெயிலியர் காட் டு டூ வித் காட் ஹேஸ் பெட்டர் பிளான்ஸ்? எல்லாரும் கடவுளை நம்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த கடவுளை நம்புறது? ஓகே, இங்கே யாரும் பேர்லாம் சொல்லாதீங்க, அப்புறம் சர்ச்சையில் முடியும். இஃப் யூ ஆஸ்க் மீ வேர் டஸ் காட் எக்ஸிஸ்ட், காட் எக்ஸிஸ்ட் இன் யோர் பிலீஃப். சரி, கடவுளை நம்பிட்டீங்கிறதுக்காக எல்லாம் நல்லபடியாக நடக்குமா? அப்படியே கடவுளை நம்பி பிளான் பண்ணியும் சில விஷயங்கள் நடக்காமல் இருக்கும்போது நீங்கள் எத்தனை பேர் இங்கே கடவுளை திட்டிருக்கீங்க? நானும் திட்டிருக்கேன். சரி, அப்போ நம்ம யோசிக்கணும்ல, இவ்வளோ பிளான் பண்ணியும் கடவுள் நம்பிக்கையோட ஒரு விஷயம் நடக்கலைன்னா இது கர்ம வினை. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நம்ம எது செஞ்சாலும் அது திரும்பி நமக்கே வரும். அதுதான் கர்மா. அப்போது நல்லது செஞ்சால் கர்மாவே வராதா? யாருமே கெடுதல் பண்ணலன்னா அப்போ கர்மாக்கு வேலையே இல்லையா? If karma is going to influence everything, then what plans does God have for you? God has better plans if you have good karma. நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் ஆர் எந்த சுச்சுவேஷன்லையுமே யாருக்குமே கெடுதல் நினைக்கலன்னா that goodness will enhance our karma. அப்படி ஒருவேளை வெள்ளையப்பனுக்கும் இந்துக்கும் இந்த மாதிரி எதுவுமே நடக்காம உண்மையாவே அவங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க 2 பேருக்கும் குழந்தைங்க இருந்திருந்தா இப்படியெல்லாம் இருந்திருக்குமோ? நம்ம லைஃப்பில் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் எந்த ஒரு பர்சனுக்கும் கெடுதல் நினைக்காம இருந்தால் that's going to enhance our karma positively. இது நம்ம லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக பாசிபிளாக இல்லையான்னு கேட்டால் எஸ், டெஃபினெட்லி எஸ், பட் வித் லாட் ஆஃப் ப்ராக்டிஸ். ஒருத்தன் நம்மளுக்கு கெடுதல் நினைக்கிறான்னு தெரிஞ்சும் அவனுக்கு நம்ம நல்லது நினைக்கிறதோ இல்லை அவனை மன்னிச்சு விடுறதோ ரொம்ப கஷ்டம். ஆனால் அவன் செஞ்ச கெடுதலுக்கு அவன் கர்மா அவனை பார்த்துக்கொண்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம் பாருங்கள், அந்த மெச்சூரிட்டி வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னா அதுதான் இந்த செஷனோட சக்ஸஸ். அதே மாதிரி தாங்க லவ்வும். நம்ம லவ் பண்ணுற ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்காம போனால் அது மேலே கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம லவ் ட்ரூவாக இருந்தால், பியூராக இருந்தால், our karma will connect with the right things back to us. அது நடக்கிறது கொஞ்சம் லேட் ஆகலாம், பட் it will definitely happen and happen in a much better way than what we expected.